கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த பகுதியை இறுதியிலே பார்த்த பின்பு அடுத்த நிகழ்வுகளுக்கு நாம் கடந்து செல்வோம். யோவான் ஸ்நானுடைய ஊழியம் எப்படிப்பட்ட வல்லமை பொருந்தியதாக இருந்தது. அன்றைக்கு ராஜாக்களுக்கெல்லாம் பயப்படாத எலியாவினுடைய ஆவியுடையவனாக, அதே நேரத்தில் இந்த யோவான் ஸ்நானகன் இந்த ஏரோதோ அல்ல அங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆசாரிகளோ யாருக்கும் பயப்படாதவனாக, ஒரு மனிதனுக்குள் கர்த்தர் வர வேண்டுமென்றால், தன்னை படைத்தவர் அவனுக்குள் வர வேண்டுமென்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக திட்டமாக சொல்லி கொண்டு வந்தார். பெரிய பெரிய பதவியில் அந்த நாட்களிலே வகித்து கொண்டிருந்தவர்களெல்லாம் விரியம்பாம்பு குட்டிகளே என்று சொல்லக்கூடிய அளவில் மிக சிறப்பாக சத்தியத்தை மாத்திரமே அவர் சொல்லி, சத்தியத்திற்கு செவி கொடுங்கள், பரலோகராட்சியம் வந்து கொண்டிருக்கிறது, பரலோகராட்சியத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தெளிவான திட்டமான பிரசங்கத்தை அவர் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு விசை அவரை ஆண்டவரும் அவர் ஸ்திரீ வயிற்றில் பிறந்தவர்களிலே பெரியவன் என்று சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு சாட்சி பெற்றவன், இவ்வளவு வைராக்கியமாக நின்றவன், அவன் சிரச்சேதம் பண்ணப்படுகிறான் சிறைச்சாலையிலே வைத்து. காரணம் என்ன? அன்றைக்கு ஏரோது என்ற ராஜன் அந்த யூதேயா அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவன். அவனுடைய சகோதரன் பிலிப்பு என்று ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவியை இவன் எடுத்துக்கொண்டான். அவனுடைய மனைவியை இவன் ஒரு சின்ன வீடாக அவன் வைத்து கொண்டான். அது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி இவன் கீப்பாக வைத்திருக்கக்கூடியவனுடைய பேச்சைத்தான் அவன் பெரிதாக நினைத்தான். அவளுடைய அழகிலே மயங்கினான், அவளை தனக்கு வைத்திருந்தான். அப்போ இப்படிப்பட்ட காரியம் இஸ்ரவேலுக்குள்ளே பேசப்பட்டு வெறுக்கப்பட்டிருந்தால் கூட நேரடியாக அந்த ஏரோதிடத்திலே சொல்ல முடியவில்லை. ஆனால் இவன் யோவான் ஸ்நானகன், ஏரோதே, நீ செய்து கொண்டிருக்கக்கூடியது தவறு, உன் சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருப்பது தவறு, உனக்கு இந்த பலன், இது அரசாட்சி, இந்த காரியங்கள் இருக்கு என்று சொல்லி நீ வலுக்கட்டாயமாக அவளை வைத்திருக்கிறாய், அது மிக மிக தவறு, ஆகவே நீ இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்று சொல்லி அவனை கண்டித்தான். அப்பொழுது இந்த ஏரோது தன் ஒரு கீப்பாக வைத்திருக்கக்கூடிய அவள் என்ன செய்தாள் என்றால், இவனை எப்படியாகிலும் சிறைச்சாலையில் பிடித்து போட வேண்டும், நம்முடைய சந்தோஷத்திற்கும் இந்த ஏரோதின் ஆள்கைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மகா செல்வங்களுக்கும் நாம் அதை அணிவிக்க முடியாது என்ற பொறாமையினாலே இந்த யோவான் ஸ்நானகனை கைது செய்து சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள். ஆனால் கூட யோவான் ஸ்நானகன் அறிவாக, ஆற்றலாக, அவனுடைய பேச்சு இவைகள்லாம் மிக நன்றதாக இருந்தபடினாலே சில விஷயங்களை இந்த யோவான் ஸ்நானகன் கைதியாக இருந்தாலும் அவனிடத்தில் கேட்டு நிறைய காரியங்களை ஆலோசனை செய்து வந்தான். காரணம் என்ன? அவன் எந்த குற்றமும் செய்யாதவன், நீதி நேர்மைக்காக இருந்தவன். இந்த நீதி நேர்மைக்காக இருந்தாலும் கூட இந்த ஏரோதியாளின் நிமித்தமாக, தன்னுடைய சின்ன வீடு நிமித்தமாக அவளை மயக்குவதற்காக, எப்படி ஆதாம் அவன் தன் உறுதியில் நின்றிருந்தாலும் கூட, நின்றிருந்திருக்கலாம் ஒருவேளை, இந்த ஏவாளுடைய அழகில் மயங்கி தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்னது தெரிந்திருந்தும் ஏவாளுக்காக அந்த பழத்தை அவன் சாப்பிட்டு விட்டது போல இந்த நாளிலே இந்த ஏரோதியாளுக்காக அவனை கைது செய்தான். யோவான் ஸ்நானகனை கைது செய்து சிறைச்சாலையிலே போட்டுவிட்டான். இப்படி போட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வருகின்ற பொழுது, ஏரோதினுடைய பிறந்த நாள் வருகிறது. அப்பொழுது பிறப்பு கேள்வர்கள் எல்லாரும் உட்கார்ந்து மதுவானம் அறிந்து மகிழ்ச்சி கடலிலே நீந்தி கொண்டு ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் நடுவிலே இங்கே ஒரு சிறுபெண் போட்டிருக்கிறது. அதாவது அந்த காலத்திலே ஒரு 15 வயது 20 வயது வரைக்கும் இந்த சிறுபெண் போல கருதுவார்கள் போல. அப்பொழுது
இந்த ஏரோதியாள் மகள் வந்து அழகாக அவர்களுக்கு முன்னாலே கவர்ச்சி உடையிலே நடனம் செய்து தன்னுடைய நாட்டியத்திலும் தன்னுடைய மினுக்கான மேனியாலும் அப்படியே அழகை காட்டி ஆடிய பொழுது எல்லோரும் கைதட்டி ஆஹா ஓஹோ ஆஹாஹா அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சி கடலில் அப்படியே ஆர்ப்பரிக்கிற பொழுது இந்த கூறுகட்ட குப்பை இந்த ஏரோது சொன்னான், பெண்ணே, என் கண்ணே, என் முன்னே நீ ஆடிய நடனம் என்னை மகிழ்ச்சி கடலில் ஆற்றிவிட்டது. ஆகவே நீ என்ன கேட்டாலும் தருகிறேன். ஒருவேளை அது என் ராட்சியத்தில் பாதி பங்காக இருந்தாலும், ஏற்கனவே உங்கள் அம்மா அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, இன்னும் பாதியாக இருந்தாலும் கூட நான் அதை உனக்கு தருகிறேன் என்று அவன் வாக்கு கொடுத்து விட்டான். எல்லாரும் சபா 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 சென்று கைதட்டினார்கள். ஆகவே இந்த நிகழ்வுகள் முடிந்த பின்பு என்ன வேணும் என்று கேட்டு நான் அம்மாட்ட கட்டு வரேன் அப்படின்ட்டு போன உடனே அவள் சொன்னான், ஏற்கனவே இந்த ஏரோதுக்கும் அந்த அவனுடைய சகோதர மனைவிக்கும் தவறான முறையில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களவா, இதை கண்டித்தது இந்த யோவான் ஸ்நானன் ஒருவன் தானே, அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அவள் சொன்னான், யோவான் ஸ்நானனுடைய தலை எனக்கு பரிசாக வேண்டும் என்றார். இவன் ரொம்ப யோசித்தான், அந்த மனுஷனை எதுக்கடா கொல்லணும், நீ ஆடுனா இது எதோ கேட்கலான்னு பார்த்தா அவன் தலை உனக்கு எதுக்குது என்றாலும் கூட அந்த நேரத்தில் ஆடிக்க அந்த அவனோடு விருந்திருந்தவர்களுடைய மத்தியிலே அவர்களுக்கு நிமித்தமாகவும் சொல் தவறாதவனைப் போல ஏரோது யோவான் ஸ்நானகனை ஒரு தாளந்து ஒரு தட்டிலே அவனை கழுத்தை வெட்டி அவளுக்கு பரிசாக கொடுத்து விட்டான். இந்த இடத்துல இந்த காலத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருந்தவன் கிஞ்சித்தேனும் இந்த உலகத்தின்பால் ஈர்க்கப்படாமல் தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும், அவரை அடையாளம் காட்ட வேண்டும், அவரே இரட்சகர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான வாழ்ந்தவன், சிறு வயதிலே தன் தாயை தகப்பை இழந்தவன், காடுகளிலே காட்டு மிருகங்கள் இதோடு சஞ்சரித்தவன், மினுக்கான அந்தஸ்தோ ஏதோ இல்லாமல் சட்டை ஏதோ இல்லாத அளவிற்கு வாழ்ந்தவன், அவன் ஒரு நல்ல ஒரு சாப்பாடை கூட சாப்பிடாதவன். இப்படிப்பட்ட நிலையில் இந்த உலக பிறப்பிலே இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டியவன் எதையும் அனுபவிக்காமல் தேவனுடைய வார்த்தையின்படி அதற்காகவே அறைகூவலாக வந்தவனுக்கு இறுதியில் கிடைத்த ஒரு பரிசு அவனுடைய தலை. தெரிந்து கொள்ளுங்கள், அவனுடைய தலை ஒரு பிள்ளையினுடைய நடனக்காரிக்காக அங்கே பரிசளிக்கப்பட்டது. இன்றைக்கும் அநேக நாடுகள், அநேக தேசங்கள், அநேக காரியங்கள் இப்படிப்பட்ட பெண்களுடைய மயக்கத்தினாலே வீழ்ந்து நசுங்கி போய் கிடப்பதை நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். அப்போது இந்த அடிப்படையில் இவ்வளவு ஒரு கள்ளத்தனமாக அந்த காரியத்தை அவள் செய்து முடித்து விட்டாள் அந்த ஏரோதியாள். ஆனால் இவ்வளவு ஒரு ஈனத்தனமான ஒரு சாவு இந்த மனிதனுக்கா என்று நான் யோசித்த காலத்தில் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சில காரியங்களை அவர் அதை குறிப்பிட்டார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உலக மக்கள் உங்களை எவ்வளவுதான் வாழ்க வாழ்க வளர்க பெருகுக போற்றுக ஆகா இவர் எப்படி இருக்கிறார் அன்றெல்லாம் இந்த உலகம் உங்களை எவ்வளோ போற்றினாலும் கூட கர்த்தர் உங்களை போற்றவில்லை என்றார். கர்த்தர் இவன் எனக்காக வாழ்ந்தான், என்னுடையவன் என்று அவர் உங்களை சேர்த்து கொள்ளவில்லை என்றால் இந்த உலக வாழ்த்துக்கள் எல்லாம் கஷ்டங்களும் கவலைகளிலும் கண்ணீர்களிலும் பலவிதமான போட்டி பொறாமைகளிலும் வன்கொடுமையாக பின்பு நாம் மறிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த சரீரம் ஏதோ இந்த உலகத்தில் எளிவாக மறிப்பதற்கு நேராக இருந்தாலும் கூட தேவனால் பாராட்டு பெற்று இந்த உலக வாழ்க்கையில் கிரியையிலே வாழ்ந்த ஒரு மனிதன், அவன் பரலோகத்தினுடைய மகிமைக்குரியவன். இயேசு சொன்னார், ஸ்ரீவிகிதத்தில் பிறந்தவர்களே மகா பெரியவன் என்று சொன்னார். பெரியவன் அவன் என்று சொன்னார். ஆகவே தேவனால் அவன் பாராட்டை பெற்றிருந்தான். உலகத்திலும் அவன் பாராட்டை பெற்றிருந்தாலும் ஒரு ஈனத்தனமான ஒரு
மரணத்தை நிகரை நோக்கி செல்ல வேண்டியது. இது அவருக்கு நான் வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் என்று சொன்னார் அல்லவா, அதுபோலதான் தான் நேசித்த மக்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த கல்வாரி ஈன சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டார். அப்படியானால் இந்த யோவான் ஸ்நானகன் தேவனுடைய மரணத்தை முன்பதாகவே ஒரு வழியாக அதை அவர் செய்து காட்டியிருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் ஸ்நானகன் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய அந்த இழிநிலையில் அவள் ஆட்டத்திற்கு அவனுடைய தலை கொடுக்கப்பட்டது போல இந்த உலகம் வெறுத்த சிலுவையிலே கர்த்தர் தொங்கி மரித்தார். இதங்க தேவனுடைய நுகத்தை, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அல்லவா, அதுபோல். ஆகவே சேவானுடைய அந்த மரணம், அந்த யோவான் ஸ்நானனுடைய மரணம் நமக்கு இந்த நாளிலே எதை காட்டுகிறது என்பதை சிந்திக்கக்கூடியதாக சிந்தனை செய்யுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.